எல்லா துதிகளுக்கும் பாத்திரமா இருக்கிற அன்பின் ஆண்டவருக்கு இந்த மாலை நேரத்திலே ஒன்றாக இணைந்து நம் மகிமை செலுத்துவோம். பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. All glory and honor to be God the Father, God the Son and God the Holy Spirit. And all praises and honor be for the glory of our Heavenly Father, Jesus Christ alone, forever and ever. Praise the Lord and good evening, my dear brothers and sisters in Christ. We wish you all a happy, blessed Sunday, a Christ-given Sunday for us to live. We greet you, welcome you on behalf of Deliverance Ministry and Deliverance Prayer House. We bless you in the name of Jesus. We welcome you for this evening lockdown family prayer fellowship. பொதுமுடக்கு கூட்டத்தின் குடும்ப ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து வரவேற்கிறோம். விடுதலையின் ஜெப வீட்டிலிருந்து, விடுதலையின் ஊழியங்களிலிருந்து உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து வரவேற்கிறோம். உங்கள் வரவேற்பில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பொதுமுடக்கு கூட்டத்தின் குடும்ப ஆராதனைக்கு மாலை நேர ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் பலப்படுத்துவாராக. கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். Let's close our eyes and look unto God for a minute. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் பாராட்டின பெரிய தயவுக்காகவும் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையின் நிமித்தம் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய இரக்கத்தின் நிமித்தம் நாங்கள் எங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. இல்லை என்றால் என்றோ நாங்கள் மரித்திருப்போம். இந்த மரித்தவருடைய பட்டியலில் எங்கள் பேரும் வந்திருக்கும். Our names would have been there in the dead list, but you have got us, you have bought us with your blood, you have blessed us, and you have healed us, cured us, and secured us and protected us. Thanks, O Lord. நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. இந்த மாலை வேளையிலே உம்மை துதிக்கும்படியாக, உம்முடைய நாமத்தை நாங்கள் வாழ்த்தி பாடும்படியாக, மகிமை செலுத்தும்படியாக, சாட்சிகளை சொல்லும்படியாக, தேவ வார்த்தையை கேட்கும்படியாக சித்தம் கொண்டு எங்கள் நினைத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். அநேகர் இந்த நேரத்தில் யூடியூப் மூலியமாகவும், ஃபேஸ்புக் மூலியமாகவும் மற்றும் இந்த ஜூம் மூலியமாகவும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை சகோதர சகோதரி யாவரையும் நீர் அவர்கள் குடும்பத்தையும் பேர் பெயர தளத்திலே ஆசீர்வதிப்பேன் என்று விசுவாசிக்கிறோம். இந்த மாலை ஜெபத்தில் யாரெல்லாம் வர வேண்டும், விடுதலை வாங்கிக் கொள்ள வேண்டும், சுகம் பெற வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறோம், அவர்களை அழைத்து கொண்டு வரும். பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுங்க. உம்முடைய சித்தம் எதுவோ உம்முடைய காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் வாய்க்கப்படும் விசுவாசிக்கிறோம். பலப்படுத்தி அருளுங்க. முழு ஆராதனை கடலில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை நீர் இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பலப்படுத்தி அருளுங்க, பாதுகாத்து அருளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. உம்முடைய சித்தத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிற ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தேவனுடைய மகிமைக்கென்று நாம் வல்லமையுள்ள ஒரு கவியை சேர்ந்து பாடுவோம், ஆங்கிலத்திலும் தமிழிலும். இந்த பாடலுக்கு அப்படி வல்லமை இருக்கிறது, சேர்ந்து பாடி தேவனை தரிசிப்போம். The song has a deep meaning, has a great healing part. Let's sing and glorify God and magnify His name. There is far, far wonder-working power in the blood of the Lamb. There is far, far wonder-working power in the precious blood of the Lamb. There is far, far wonder-working power in the blood of the Lamb. There is far, far wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். தேவ மகிமைக்கென்று முதல் பாடலை சேர்ந்து பாடுவோம். பாடி தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த நாள் கர்த்தர் நமக்கென்று பிரத்யேகமாக கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமான நாள். இந்த நாளிலே நாம் அவரை மகிமைப்படுத்தி அவர் நாமத்தினாலே நாம் பாடுகிற எல்லா பாடல் நிமித்தமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தெரிந்த பாடல், ஒரு அருமையான தமிழ் பாடல். சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்தி ஆராதனை செய்வோம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். எந்தன் வாலிப காலம் எல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார். எந்தன் வாலிப காலம் எல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார். உம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். பெரும் தீமைகள் அகன்றோட, பொல்லா மாயைகள் மறைந்தோட. பெரும் தீமைகள் அகன்றோட, பொல்லா மாயைகள் மறைந்தோட. உமதாவியின் அருள் காண வரும் காலங்கள் உமதாகும். எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்களித்தீர். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்களித்தீர். உம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம்.
கர்த்தர் தாம் இந்த பாடலை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் இதை பாட வேண்டும். இதனுடைய அர்த்தத்தை நாம் உணர்ந்து பாடும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவருடைய சித்தமாக இருந்தது. அது நிமித்தமாய் இன்று நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், அவருடைய நாமத்தை மையப்படுத்தி. சங்கீதம் 118 அதிகாரம் 1-9 வசனங்கள் இந்த நாளுக்கென்று மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற சங்கீதமாக இருக்கிறது. Psalms 118 verse 1-9 would be the responsible psalm for today. Please read and get the God's blessings for you and your family. Praise the Lord, brother. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேலே சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகின்றவர்கள் சொல்வதாக. நெருங்குண்டவரிலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாரத்தினாலே வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகின்றவர்கள் நடுவில் கர்த்தர் என்னை பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களை சரி கர்த்தர்களை காண்பேன். மனுஷன் நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றாய் இருப்பதே நலம். எல்லா ஜாதிகளுக்கும் என்னை வளைத்து கொள்ளுகிறார். கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைத்து கொள்ளுகிறார். கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை சங்கரிப்பேன். தேனீர்கள் மேல் என்னை வளைத்து கொள்ளுகிறார்கள். முள்ளில் பற்றி நெருப்பை போல அனைத்தையும் போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால அவர் சங்கரிப்பேன். ஆமென். நான் ஆமென். ஆமென். Thank you brother. 9 வசனங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த குடும்பத்தாரை தெரிந்து கொண்டு இந்த வசனத்தை வாசிக்கும்படியாக கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் மென்மேலும் அவர்களை தாங்கி வழி நடத்துவார். மற்ற வசனங்களை நாம் நாளையும் அது மறுநாளும் நாம் தொடர்ந்து வாசிப்போம். இதை 118 சங்கீதம் 10 வசனத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக நாம் நாளையும் மறுநாளும் சேர்ந்து வாசிப்போம். தேவ மகிமைக்கென்று வாசித்த இந்த வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வாசித்த குடும்பத்தாரை அவருடைய எல்லா இன்னல்களும் தொல்லைகளும் இருந்து கர்த்தர் விலக்கி மீட்டு ரட்சித்து பாதுகாத்து நடத்துவாராக. ஆமென். 2வது பாடல் தேவ மகிமைக்காக நாம் சேர்ந்து பாடுவோம். ஒரு ஆங்கில பாடல். என்னோடு சேர்ந்து பாடும்படி அன்போடு அழைக்கிறேன். It's an English song, it's a known song. Let's sing and glorify God together. Are you tired of chasing pretty rainbows? Are you tired of spinning round and round? Wrap up all the shattered dreams of your life at the feet of Jesus, lay them down. Give them all, give them all, give them all, give them all, give them all to Jesus. Shattered dreams, wounded hearts, broken torn. Give them all, give them all, give them all, give them all, give them all to Jesus. Shattered dreams, wounded hearts, broken torn. And He will turn your sorrows into joy. And He will turn your pain into joy. He never said
you'd only see sunshine. He never said there'd be no rain. He only promised a heart full of singing, that the very thing that once brought pain. Give them all, give them all, give them all, give them all, give them all to Jesus. Shattered dreams, wounded hearts, broken toes. Give them all, give them all, give them all, give them all, give them all to Jesus, and He will turn your sorrow into joy. Just give them all to Jesus, 'cause He will turn your pain into joy. Give them all, give them all, give them all, give them all, give them all to Jesus. Shattered dreams, wounded hearts, broken tones. Give them all, give them all, give them all, give them all, give them all to Jesus, and He will turn your sorrow into joy. Give them all, give them all, give them all, give them all, give them all to Jesus. Shattered dreams, wounded hearts, broken tongues. Give them all, give them all, give them all, give them all, give them all to Jesus, and He will turn your sorrow, and He will turn your sorrow, and He will turn your sorrow into joy. Just give them all to Jesus, and He will turn your pain into joy. Just give them all to Jesus, and He will turn all your pains and sorrows into joy. Amen. அவரிடத்தில் அனைத்தையும் ஒப்படைத்து விடுங்கள். அவர் உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். I thank and glorify God for this wonderful song. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான பாடலை கொடுத்திருக்கார், நன்றி செலுத்துகிறேன். Jeremiah chapter 20 verse 11. Please read and get the God's blessings for you and your family. எரேமியா 20 அதிகாரம் 12 வசனம் எடுத்தவர்கள் வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும் என்பதே. But the Lord is with me as a mighty terrible one. Therefore my persecutors shall stumble, and they shall not prevail. They shall be greatly ashamed, for they shall not prosper. Their everlasting confusion shall never be forgotten. Amen and amen. Glory be to God for the wonderful verse. Let's sing the third song and glorify God. மூன்றாவது பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். ஒரு தமிழ் பாடல், அருமையான பாடல், சேர்ந்து மையப்படுத்துவோம். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன்,
ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பாக்குது. ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பாக்குது. ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், அவர் தோறும் முன்னாளிலே. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், அவர் போதும் என்னாளிலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையிலே கசப்புக்கள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புக்கள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன்.
ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தெய்வா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். Glory be to God for the wonderful song, for a support from God who happened to be a buckler, shield and guide and armor. அவருடைய ஒரு பாதுகாப்பை உணரும்படியாக தேவன் கொடுத்திருக்கிற அருமையான ஒரு பாடல். அவரே நம்முடைய தலை சீராகவும் நம்முடைய மார்க் அவசமும் நம்முடைய அரணும் கோட்டையுமா இருக்கிறார். எரேமியா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் எடுத்தவர்கள் தேவமைக்காக வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் எடுத்து செல்லுமாறு அன்போடு அழைக்கிறேன். Jeremiah chapter 15 verse 20. Please read for the glory of God and receive God's blessings to you and your family. உன்னை இந்த ஜனத்திற்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதே. And I will make thee unto these people a fenced brazen wall, and they shall fight against thee, but they shall not prevail against thee. For I am with thee to save thee and to deliver thee, said the Lord. Amen. Glory be to God for the wonderful words. Let's sing the fourth song. It's an English song, and glorify God together as one family under one roof. ஒரே கூரையின் கீழ் இருக்க ஒரே குடும்பமாக நாம் சேவித்தவரை நாம் மகிமை செலுத்துவோம். தெரிந்த பாடல், ஒரு அருமையான ஆங்கில பாடல். It's a blessed Sunday. Let's sing and glorify God. ஒரு ஓய்வு நாளாக இருக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்து மையப்படுத்துவோம், தேவனை ஆராதிப்போம். When he rolls up his sleeves, ain't putting on the ritz. Our God is an awesome God. There's thunder in his footsteps and lightning in his fist. Our God is an awesome God. When he rolls up his sleeves, ain't putting on the ritz. Our God is an awesome God. There's thunder in his footsteps and lightning in his fist. Our God is an awesome God. The Lord wasn't joking when he kicked him out of Eden. It wasn't for no reason that he shed his blood. His return is very close, so you better be believing that our God is an awesome God. Our God is an awesome God. He reigns from heaven above with wisdom, power, and love. Our God is an awesome God. Our God is an awesome God. He reigns from heaven above with wisdom, power, and might. Our God is an awesome God. Sky was starless in the void of the night. Our God is an awesome God. He's spoken to the darkness and created the light. Our God is an awesome God. And the sky was starless in the void of the night. Our God is an awesome God. He's spoken to the darkness and created the light. Our God is an awesome God.
Judgment and wrath he poured out of Zodom. Mercy and grace he gave us at the cross. I hope that you have not too quickly forgotten that God is an awesome God. Our God is an awesome God. He reigns from heaven above with wisdom, power, and might. Our God is an awesome God. Our God is an awesome God. He reigns from heaven above with wisdom, power, and might. Our God is an awesome God. Our God is an awesome God. He reigns from heaven above with wisdom, power, and love. Our God is an awesome God. Our God is an awesome God. He reigns from heaven above with wisdom, power, and might. Our God is an awesome God. Our God is an awesome God. He reigns from heaven above with wisdom, power, and love. Our God is an awesome God. Our God is an awesome God. He reigns from heaven above with wisdom, power, and love. Our God is an awesome God. Our God is an awesome God. Our God is an awesome God. Glory be to God. He is an awesome God. He runs his ways in a different way that we cannot understand. But his ways are so clean and neat and well designed and meticulous because he is a God of God, King of all kings. நம்முடைய தேவன் ராஜாக்கள் எல்லாம் ராஜாவும் தேவர்களுக்கெல்லாம் தேவனாய் இருக்கிறபடினாலே அவர் செய்கிற காரியங்கள் அனைத்தையும் செப்பனிட்டு சீராக நேராக அழகாக நேர்த்தியாக செய்யக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையை நாம் அவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டிருக்கிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையை சீராக அழகாக அமைத்து கொடுப்பார். We have given our life in his hand and he will give a better life to us in a very blessed way. Let's read Jeremiah chapter 17 verse 18. Please read and get the God's blessings for you and your family. எரேமியா 17ஆம் அதிகாரம் 18வது வசனம் எடுத்தவர்கள் வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். Let them be confounded that persecute me, but let not me be confounded. Let them be dismayed, but let not me be dismayed. Bring upon them the day of evil and destroy them with double destruction. Amen. Amen. தமிழ்ல வாசிக்கப்படுது. நான் வெட்கப்படாமல் என்னை துன்பப்படுகிறவர்கள் வெட்கப்படுவதாக நான் கலங்காமல் அவர்கள் கலங்குவதாக தேவரீர் தீங்கினாலே அவர்கள் மேல் வரப்பண்ணி இடிப்புமான நெருக்கத்தினாலே அவர்களை நோக்கும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை வாசித்த இரு குடும்பத்தாரையும் கர்த்தர் மென்மேலும் பாதுகாத்து வழிநடத்தி எல்லா வெக்கிரங்களிலிருந்தும் எல்லா தீங்கிலிருந்தும் அவர்களை பிரித்தெடுத்து கர்த்தரை சகாயராய் இருந்து வழிநடத்துவார், பாதுகாப்பார், அரவணைப்பார், ஆசீர்வதிப்பார். May the good Lord be along with these two families after to read this Bible verse and be along with them, strengthen them, guide them, guard them, protect them, heal them, deliver them, meet all their needs, and God be a savior in their life, and may God lead according to his riches and glory. Amen and amen. Testimony time. Please share testimonies for the glory of God. It could be a small testimony or a bigger testimony, but the moment you say, the words are being uttered from your mouth, God is watching that. He writes in the book of life, and you have an account over there where your blessings are started to come from there, and it will come and flow on your head. The more quicker, the more faster. உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற சாட்சியினுடைய வார்த்தைகள் தேவனை மகிமைப்படுத்துகிற காரியத்தினாலே கர்த்தருடைய ஜீவ புஸ்தகத்திலே உங்களுடைய கணக்கிலே அது எழுதி வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் சொல்ல சொல்ல ஆசீர்வாதங்கள் அவருடைய பரத்திலிருந்து புறப்பட்டு உங்கள் மீது வந்து விழும். அந்த ஆசீர்வாதத்தை உடையவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். சிறிய சாட்சியோ பெரிய சாட்சியோ தேவனை மகிமைக்கின்ற நீங்கள் சொல்லும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். Please receive God's blessing by sharing your testimony. Testimony time, சாட்சியின் நேரம்.
பிரைஸ் லார்ட் பிரதர். எங்க அம்மா வந்து இப்போ ரொம்ப சமீபத்துல நல்ல மாறுதல். இன்னைக்கு இன்னமும் அற்புதமா காலையில சீக்கிரம் எழுந்துட்டு எனக்கு 9 o'clock சர்வீஸ் நான் பார்க்கணும்ப்பா, ஆன்லைன்ல எனக்கு வச்சிருப்பா, நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் மற்றதெல்லாம் உட்காந்து 2 பேர் சேர்ந்து எல்லாம் பார்த்துட்டு அது குடும்பத்தோட அதுக்கப்புறம் பார்த்துட்டு எல்லாம் பார்ப்போம். அது இல்லாம அது பார்த்து முடிச்சு கரெக்டா எனக்கு ஒரு 9:30 மணிக்கு ஒரு பிரதர் ஃபோன் பண்றாரு. உங்களுக்கு என்ன டோக்கன் பிரதர் இந்த கவர்மெண்ட்ல கொடுக்குறது? நான் சொன்னேன், எனக்கு 18ஆம் தேதி தான் கொடுத்துருக்காங்க, இப்போ ஒன்றும் இது இல்லை பிரதர், காலியா இருக்குது, நீங்க தயவுசெய்து வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நேற்று கொடுத்த போதே நிறைய பேருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நாளைக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டா, இன்னைக்கு வந்து நீங்க வாங்கிடுங்க. போய் நேரா போயிட்டு அதுவும் வாங்கினேன். கர்த்தர் கிருபையா அது வந்து இன்னைக்கே 18ஆம் தேதி கிடைக்குது, முன்னாடி கிடைக்கிறதுக்கு எனக்கு கிருபை செஞ்சதுக்காக ரொம்ப நன்றி சொல்லணும். கர்த்தருடைய பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதத்தினுடைய நடுவில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அநேகருக்கு பொருளாதார தேவைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய தேவைகளை முன்னறிந்து நம்முடைய தேவைகளை செப்பனிட்டு நம்மளை பாதுகாக்கிறார். அது மட்டுமல்லாமல் சகோதரனுடைய தாயாருக்கு அருமையான சுகத்தை கட்டளையிட்டு பலத்தை கட்டளையிட்டு இன்று காலை ஓய்வு நாள் என்று அவர்களை காலம் வரை எழ வைத்து தன்னுடைய வார்த்தையை கேட்கும்படியாக வைத்திருக்கிறார். பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்திற்கு தேவையான பொருளாதாரத்தையும் சந்தித்து கொடுத்திருக்கிறார். கர்த்தர் இனி வரப்போகிற நாட்களிலே மகனுக்கு அதிகமான ஒரு வருவாயை எந்த வழியாவது கர்த்தர் கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். வல்லமையுள்ள ஞானமுள்ள காரியங்களை கர்த்தர் வாழ்க்கையை செய்து இன்னும் உயர்த்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. Glory be to God. Any more testimonies for the glory of God? சாட்சிகள் தான் நீங்க சொல்ல முடியும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Praise Lord brother. Praise Lord sister. Yes. நான் யூசுவலா இந்த மே மாசம் நான் சென்னையிலேயே நான் இருக்க மாட்டேன். ஒவ்வொரு வருஷமும் நான் எங்க மம்மி வீட்டுக்கு போயிடுவேன் பெங்களூர்ல. பட் ஆனா 2 வருஷமா இந்த கோவிட்னாலவே நான் இங்க இருக்கேன். ஆனா இந்த வருஷம் எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. லைக் வெறும் வீட்டுக்குள்ள உக்காந்துட்டே இருந்தாதான் எனக்கு அந்த சூடு தெரியுது, ரொம்ப காரம் சாப்பிட்டாதான் தெரியுது. பட் ஆனா வெளியே வந்து அவ்வளோ ஒரு காத்து, ஒரு மாடியில போய் உக்காந்தா கூட என்னால பார்க்க முடியுது. நான் இருக்கிற பகுதியில மாத்திரம் மரங்க அசைஞ்சு பயங்கரமான ஒரு ஆளை தூக்கிட்டு போற அளவுக்கு அப்படி ஒரு காத்து அடிச்சுட்டே இருக்கு. எல்லாருமே மாடியில தான் இருக்காங்க, அவ்வளவு கூலா இருக்கு. ஆனா என்ன இந்த இந்த வீடுகளை தாண்டி அந்த பக்கம் எல்லாம் நான் பாக்குறேன், ஒரு மரம் கூட அசையல. இது என்னதுன்றது எனக்கு புரியல. பட் ஆனா எனக்கு தெரியும் கர்த்தர் வந்து அவங்க பிள்ளைங்களை எங்க இருந்தாலும் நல்லபடியா வச்சிருப்பாரு. எனக்கு என் கர்த்தர் எனக்கு சூப்பரான ஒரு கிளைமேட் எனக்கு கொடுக்குறாரு. எனக்கு அந்தந்த நேரத்துல என்னென்ன தேவைப்படுதோ அவர் எனக்கு கொடுத்துட்டே இருக்காரு. அவர் எனக்கு ரொம்ப எப்படி சொல்லலாம், ஒரு சில நேரத்துல நிறைய பிரச்சனைகள் வரும். ஆண்டி சொல்லியிருக்கிறத கேட்டிருக்கேன். இந்த சில வீட்டுங்கள்ல அந்த அமாவாசை அந்த பௌர்ணிமா நாளெல்லாம் வந்துச்சுன்னா வீட்டுல பிரச்சனை ரொம்ப அதிகமாகும். கடவுளை தெரியாத பிள்ளைங்க கடவுள்கிட்ட இருந்தும் கடவுள்கிட்ட தூரமா இருக்கிறவங்க வந்து பிசாசு ரொம்ப பயன்படுத்துவான், அவங்களால கூட நிறைய பிரச்சனை நடக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் எங்க வீட்லயும் நடந்தது. போன வாரம் பயங்கர பிரச்சனை நடந்தது. பட் ஆனா ஒரு 2 நாள்லயே 2-3 நாள்ல அப்படியே சப்சைட் ஆயிட்டு எனக்குள்ள நிறைய கேள்விட்டு இருந்தது. சோ இது இப்படிதானா அப்படின்ற மாதிரியே இருந்தது. பட் எனக்கு தெரியல கடவுள் எல்லாத்தையும் எப்படி மாத்தி போடுறாரு. நிரந்தரமா மாத்திட்டாங்கன்னா எல்லாம் போயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். பட் கர்த்தருடைய சித்தம் என்னவோ என் வாழ்க்கையில நடக்கட்டும், நான் அதுக்கு முழுமையா நான் ஒப்பு கொடுக்குறேன். அண்ட் என்னுடைய வீடியோஸ் கூட எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். ஏன்னா எங்க சூப்பர்டென்ட் வந்து அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்தோம். ஸோ கர்த்தருடைய கிருபையால இன்னைக்கு ஆக்சுவலா 5 days தான் எங்க விபிஎஸ். 5th day வரைக்கும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நாளைக்கு ஃபைனல் டே கடவுளுடைய பிரசனத்தோடு அதுவும் நல்லபடியா நடக்கும் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கும் நல்ல சுகத்தை கொடுத்துருக்காங்க. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. ஸோ கர்த்தருடைய நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் பிரதர். தேங்க்யூ. Glory be to God. ஒரு அருமையான ஒரு காரியத்தை நாம் கேள்விப்பட்டிருந்தோம். இந்த விடுமுறை வேதாகம பள்ளி விபிஎஸ் என்று சொல்லப்படுகிற இந்த ஒரு ஊழியம் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நானும் அதிலே ஒரு மாணவனாக இருந்து, ஒரு ஆசிரியராக இருந்து, ஒரு வாலண்டியராக இருந்து செயல்பட்டிருக்கிறேன். பிள்ளைகளை கண்காணிப்பதும், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதும், பிள்ளைகளை பராமரிப்பதும் எவ்வளவு கடினம் என்று தெரியும். இந்த சூழ்நிலையில ஆன்லைன்ல விபிஎஸ் பண்ணும் பொழுது அந்த ஒரு இன்டராக்ஷன், அந்த ஒரு கான்சென்ட்ரேஷன் பிள்ளைங்கிட்ட இருக்காது. இங்க நம்ம கேட்கிற போது ஒரு சிஸ்டர் சொன்ன அருமையான காரியம், 3 நாட்களாக சொல்லியிருந்த காரியம், அவங்களுடைய விபிஎஸ் சூப்பரிண்டென்டென்ட் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு முடியாத ஒரு டார்ச்சர், ஒரு பாலிடிக்ஸ் இருந்தது, முடியவே இல்லை. ஆனா
அப்படி ஒரு சூழ்நிலையில கர்த்தர் இந்த ஊழியத்தை எடுத்து இவர் கையில கொடுத்திருக்கிறார். பெரிய ஒரு பலனை கொடுத்திருக்கிறார், சதவீதத்தை கொடுத்திருக்கிறார் நடத்துவதற்கு. அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு மே மாதம் நான் இங்க இருக்க மாட்டேன்னு சென்று விடுவேன், ஆனால் இந்த வருடம் கர்த்தரை நீங்க வைத்திருக்கிறார், என்ன அனல் பயங்கரமா இருக்கும், என் வீட்டுல காத்து பயங்கரமா அடிக்குது, அவ்வளவு நல்ல காத்து. இப்படியா பார்க்கும் பொழுது ஒரு சின்ன சின்ன காரியத்தை கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிதாக செய்து கொடுக்கிறார். ஒரு சிறிய விஷயம் என்றாலும் நாம் மனதில் இது தோன்றும் பொழுது நாம் மறந்து விடுகிறோம். ஆனால் நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அருளுகிறார். The moment we pray, he comes down to answer our prayers in such a way that we think that God has this plan for us, but God has more big plans, what we cannot assume or we cannot predict, we cannot even understand or we cannot see. I always used to say, he is a God, he is greater than the mountains that we can and we cannot see. நாம் பார்க்க முடியாத பெரிய பெரிய உன்னதமான மலைகளுக்கு, பெரிய மலைகளுக்கு விட பெரிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் என்று கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார், ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். சாட்சிகளாக இருந்தால் நீங்க சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். If you have testimony, please share for the glory of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் அருமையான ஒரு உணவை கொடுத்திருக்கிறார், நன்றாக வாழும்படியாக சுவாசத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு 2 நாட்களாக நாங்கள் யாவரும் கீழே இறங்கவில்லை. We live in a second floor. We did not even step down out of the house for anything. But God is still providing all the needs that we need, and God is taking care of his children in a very nice way. God is so good. God is so wonderful. He is a mighty God. He is a mighty God. And God is going to meet all my needs throughout this month and throughout this year. And I have the faith in him. I have the trust in him. Glory be to God. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சாட்சிகள் தான் நீங்க சொல்லும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே, இந்த சாட்சிகளை ஆசீர்வதியும், சொன்ன குடும்பங்களை ஆசீர்வதியும், கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்பா. ஒரு நன்றி பாடலை பாடி தேவ செய்திக்கலாம் கடந்து செல்வோம். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். கண்களை மூடி யாவரும் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். Let's close our eyes and look unto God for a minute. Lord, whoever is attending this meeting, whoever is listening to your word, and whoever wants to spend some time with you and want to sow their time of faith in your presence, hearing the word, singing the glory, and doing everything what you have taught them to do, following you, believing you, trusting you, Lord, let them be strengthened more with your word. Let your word travel in their life and change their life and reform. And Lord, let the word heal them, deliver them. Lord, let the word meet all their needs and give them cure and deliverance. And Lord, let them have a blessed life. Those who are unable to be here along with us, we pray for them. Those who are listening through YouTube and Facebook and through Zoom, each and everyone in their family, let them be blessed according to their richness and glory. Lord, you teach us, you be our teacher, mentor, and guide, and you teach the word for us. நீரே உம்முடைய பரிசுத்தாவியை கொண்டு எங்களுக்கு போய் தரல வேண்டுமாய், எங்களுக்கு புரிய வைக்க வேண்டுமாய் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறேன்
எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் தேவன் உங்களுக்கு என்று கொடுத்திருக்கிற ஒரு அருமையான வார்த்தை பராக்கிரமத்தை கொண்டிருக்கிறது. But the Lord is with me like a mighty warrior. Jeremiah 20:11 it says. Jesus Christ says, I am that I am. நானே உங்களுடைய பரிகாரி, நானே உங்களுடைய பராக்கிரமம் உள்ள தேவன். இந்த ஒரு படத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அநேகருக்கு ஒரு புரிந்த ஒரு காரியம் ஒரு சில பேருக்கு புரியாது. நீங்க கேட்கலாம், என்ன பிரதர் அங்க ஒரு கத்தி ஒன்று இருக்குது, ஒரு வாள் ஒன்று இருக்கு, அது இல்லாம ஒரு வேத புத்தகம் அங்க இருக்குது, பக்கத்திலே இயேசு நானே நானே என்று போட்டிருக்கிற வார்த்தை இருக்கிறது, நான் ஒருவருடைய கடவுள் என்று. அதற்கு கீழே பட் த லார்ட் இஸ் வித் மீ லைக் a mighty warrior. தேவனே என்னோடு இருக்கிற ஒரு மகா பராக்கிரமசாலியா இருக்கிறார் என்ற வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை நான் அடிக்கடி உங்களுக்கு நினைவூட்டி இருக்கிறேன். The God is fighting for you and your battles. இந்த இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது அவருடைய ஒரு வார்த்தை இங்கு நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு சுடரை பட்டயமாக இருந்து கொண்டிருக்கிறது. God's word has been the greatest, more protective sword in our life. அவரே ஒரு பெரிய பராக்கிரமசாலியா இருக்கிறார். He is a mighty God. அவருடைய காந்திக்கு மறைவான்றது ஒன்றும் இல்லை. Nothing can escape from his eye. Today we're going to read about it, how he happens to protect us in this wilderness situations, in this pestilent situation. இந்த ஒரு கொள்ளை நோயிலே, இந்த ஒரு உபாதையிலே அவர் எப்படி நம்மை பராமரிக்கிறார் இந்த பராக்கிரமசாலி என்று நாம் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். முதல் வேத பாடம் எரேமியா 20ஆம் அதிகாரம் 11வது வசனம். Jeremiah chapter 20 verse 11. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். இப்போ நம்ம கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சோம்னா, அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, குண்டா இருப்பாங்க, ஒல்லியா இருப்பாங்க, உயரமா இருப்பாங்க, குள்ளமா இருப்பாங்க, அப்புறம் கருப்பா இருப்பாங்க, வெள்ளையா இருப்பாங்க, மாநிறமா இருப்பாங்க, கட்டையா இருப்பாங்க, குட்டையா இருப்பாங்க, இப்படியா பல ஒரு வகையான நம்ம டிஸ்கிரிப்ஷன் நம்ம சொல்லுவோம். டால், ஹெஃப்டி, ஹியூஜ், enormous, big, short, fat, lean. So what to say, brown eyes, blue eyes, green eyes. Then about the complexion, about how they look, we discriminate them in many ways. But here this word is being describing about God, that he is not only a mighty God, he is a terrible one. இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, அவர் பராக்கிரமசாலியாய் மற்றும் இல்லாமல் பயங்கரமான பராக்கிரமசாலியாய். சில பேருக்கு இந்த ஒரு சினிமா படங்கள்ல இருக்கிற ஒரு விஷயங்களை பற்றி பேசினாலோ, ஒரு காமெடியோ இல்லை ஒரு படத்தினுடைய டயலாக பத்தி பேசினா கோபம் வரும் அநேக விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும். காரணம் என்ன உலகத்தை பத்தி பேசுறாங்க. இன்று வேதத்திலிருந்து எடுக்கப்படுற முக்கியமான நல்ல விஷயங்கள் எல்லாமே இன்று சினிமாவில் காமிச்சிட்டாங்க. அதனால நம்ம எதையுமே பைபிளை பார்த்து இவன் காப்பி அடிச்சதை நம்ம திரும்ப சொல்றது தப்பு கிடையாது. We need not be ashamed of telling what is happening in the movie, because everything what has been described in the movies, it has been quoted from the Bible. ஒரு சினிமா படத்துல ஒரு வில்லன் மனம் திரும்புறது எந்த ஒரு விஷயம் நீங்க பார்க்க போனீங்கன்னா, நார்மலா ஒண்ணு குத்தி கொன்னுடுவாங்க, இல்லைன்னா அவங்க செத்தாதான் ரிடம்ஷன். ஆனா பழைய படங்களை நீங்க பார்க்கும் பொழுது, ஒரு சில படங்கள் இந்த 70கள் 80கள் பார்க்கும்போது மனம் திரும்புகிற காரியம், இந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ணும் போது மனம் திரும்புகிற காரியம் எல்லாம் நான் பார்த்துக்கணும். இதெல்லாம் வேதாகமத்திலிருந்து வந்தது. இந்த விஷயம் பார்க்க போனீங்கன்னா, இந்த வேதத்தின் அடிப்படையில் எழுதக்கூடிய விஷயங்கள் நான் பார்க்கிறோம். ஒரு சினிமானுடைய காமெடி ஒன்று இருக்குது, கருப்பா பயங்கர கருப்பா அப்படின்னு ஒரு காமெடி இருக்குது. இங்க நீங்க பார்க்கும் பொழுது ஆண்டவரை பத்தி சொல்லும் பொழுது பயங்கரமான பராக்கிரமசாலி, மைட்டி டெரிபிள். அப்போ இவர் பராக்கிரமசாலியா இருக்கிறார். ஆனா பயங்கரன்ற வார்த்தை வரும்பொழுது எதையுமே அவருடைய காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை, அவருடைய கண்ணுக்கு மறைக்கப்படுற காரியங்கள் ஒண்ணுமில்லை. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். The one who is with me is not only a terrible one, is not only a mighty one, he is both. He is a mighty terrible one. Therefore my persecutors shall stumble. எனக்கு விரோதமாக என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் என்னை மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், பயந்து போவாங்க. எப்படி ஒரு சில ரொம்ப பயங்கரமான விஷயங்களை பார்க்கும் பொழுது சின்ன பசங்க எப்படி தங்களுடைய பேண்ட்ல ஒண்ணுக்கு இருந்துருவாங்களோ, இந்த ஒன் பாத்ரூம் போவாங்களோ, இதே போல நமக்கு எதிராக வரக்கூடிய எதிரிகள் நம்முடைய கர்த்தருடைய செயலை பார்த்து பயந்து அவர்கள் கலங்கி போகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இப்படியா இருக்கும் பொழுது தங்கள் காரியம் வாய்க்காதபடியால்
மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். தேவனுக்கு விரோதமாகவும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் சிந்திக்கிறவர்களுடைய எண்ணங்கள் கர்த்தர் முரட்டாட்டும் பொழுது அவர்களுடைய காரியம் இது வாய்க்காது. Many times, if you can see, your enemies cannot prevail you. They'll be greatly ashamed. They cannot prosper and they cannot win something against you, because the reason is the everlasting confusion was being given by God, because He is fighting your battle. Today, the God is fighting for us in this pestilent situation. He is guarding us. He's protecting us like a mighty shield. He is a terrible shield. He is protecting us in all the ways that we should not be harmed. இந்த காலகட்டத்திலே உங்களுடைய சரீரத்திலேயோ உங்களுடைய ஒரு ஆத்மாவிலேயோ ஒரு சிறிய ஒரு பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்று தேவன் அவர் ரொம்ப பட்சமா இருக்கிறபடினாலே பெரிய அரணாய் உங்களுக்கு இருக்கிறார். அவரை மீறி எந்த ஒரு கெட்ட காரியங்களும் உங்களுக்கு வாய்க்காது. எதையும் நடத்த முடியாது. உங்களுடைய எதிராளிகள் அசிங்கப்பட்டு வெட்கப்பட்டு போவார்கள். மறக்கப்படாத லட்சம் அவர்களுக்கு உண்டாகும். They cannot forget the shame what they happen to be on them. இன்று கர்த்தர் கொடுக்கிற பெரிதான ஒரு வார்த்தை, இந்த விசுவாசத்தை நீங்கள் இருக்கும் பொழுது இன்னும் அதிகமான வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வீர்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். Why there's a kind of a full stop in my life? Because if you have not seen God as a mighty terrible one, you cannot know what His power is there in your life. அவரை தெரியாத பட்சத்தில் அவருடைய ஒரு பராக்கிரமம் உங்களுக்கு தெரியாம போயிடும். தெரிந்து கொள்கிற பட்சத்திலே நிலையாக நிற்பீர்கள், பயந்து ஓட மாட்டீங்க. எப்படி ஒரு சின்ன பிள்ளை தன்னுடைய தாயார் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்களோ, like how a child happens to go and hide behind the father and mother when it comes to a danger, likewise we happen to go and hide ourselves in behind our Father, the great God, the great Jesus. அவருக்கு பின்பதாக இயேசுக்கு நாம் ஒளிந்து கொள்ளுகிறோம். காரணம், அவர் மகா பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நம்மோடு இருக்கிறபடியினால் இந்த நாளை கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பெரிய காரியங்களை செய்யும்படியா எத்தனைத்துக் கொண்டிருக்கிறார். He has promised that He's going to do big enormous things in our life, not only to you, to your family too. உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்திற்காகவும். எரேமியா புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம், Jeremiah chapter 15 verse 20, உன்னை இந்த ஜனத்திற்கு எதிரான அரணான வெண்கலம் அலங்கமாக்குவேன். இந்த பூட்டுங்களெல்லாம் ஒரு இதுல ஒரு வெண்கலத்துல பண்ணுவாங்க. If you have seen, the best of logs have been made from brass. I had a question, why it is made out of brass? Why it is so special? நான் கேட்பேன், எதுக்கு ஒரு இரும்புல பண்றக்கூடிய காரியங்களை எதுக்கு ஒரு வெண்கலத்துல பண்றாங்கன்னு நான் கேட்பேன் அநேக நேரங்கள்ல. Certain things what it cannot be done to iron, it can be done to this brass. Certain things cannot be done in brass, can be done in iron. ஒரு சில காரியங்கள் இரும்புல பண்ண முடியாது, வெண்கலத்துல பண்ணலாம். வெண்கலத்திலையும் பண்ண முடியாது, இரும்புல பண்ணலாம். ஆனா இந்த வெண்கலம் என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருளா இருக்குது. கர்த்தர் சொல்றார், நான் உன்னை இரும்போ ஒரு தகரமோ இல்ல ஒரு இரும்பு தூளாவோ நான் நிக்க வைக்க மாட்டேன், உன்னை வெண்கல அலங்கமாக்குவேன். I'll make you as a pillar, a fenced brazen wall, because that's what He wants. He's going to keep as a fence, ஒரு அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். Your enemies shall come against you to fight you, to defeat you. ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். They cannot come prevail you. They cannot come and destroy you. Years before, when I wanted to commit suicide, and I happened to go to a beach, and I just went inside the sea, just like that. I thought the sea would consume me and would just pull me in and make me drown, and I will drink all the water and I will just be put on the shore like a dead body. சமுத்திரத்துக்குள்ளே நான் நடந்து செல்ற பொழுது சமுத்திரம் என்னை உள்வாங்கிக் கொள்ளும், அந்த நீரை நான் குடித்து விடுவேன். இந்த சமுத்திரம் என்னை அமுக்கி என்னுடைய பிராணை எடுத்து என்னை அந்த ஒரு கடற்கரை ஓரம் மணலிலே என்னை தூக்கி வீசும், நான் பிணமாக கிடப்பேன் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் நன்றாக நான் அதை அனுபவிக்கும் பொழுது தண்ணீர் என் வாய்க்குள்ளே செல்லுகிறது, என் மீது செல்லுகிறது, என் தலையை மூடுகிறது, எல்லாம் நடக்கிறது. ஆனால் சுவாசத்தை மட்டும் நான் சுவாசித்துக் கொண்டிருந்தேன், நான் சாகவில்லை. I could feel the water was going above my head. I could feel the water is going inside my mouth, inside my nose, and I could feel that I'm drinking the water, I'm getting drowned, but I'm not dying. I'm just breathing. I don't know how it happens. எனக்கே தெரியல. When I just opened my eyes, I could see that I was being put on the shore. A policeman came and said, "Just get up and walk. What are you doing at this hour of the night?"
it's late night, just get up and start moving. என்னோடு நான் அங்க கரையில தூக்கி எறியப்பட்ட பின்பு அங்க ஒரு போலீஸ்காரர் வந்து சொல்றாரு, என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கிற இந்த ராத்திரில இந்த வேலையில, கிளம்பி வீட்டுக்கு போங்க அப்படின்னு. இப்படியாக மரணம் நம்மை மேற்கொள்ள நினைத்தாலும் கர்த்தருடைய சித்தம் என்னவென்றால் அதை அவர் அனுமதிக்க மாட்டார். உன்னுடைய எதிரிகள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், உன்னுடைய சூழ்நிலை உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாமல் போகும். காரணம், கர்த்தர் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவதற்காகவும் நான் உடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Just because he wants to save you, he wants to protect you, he wants you to live, he wants you to be a living testimony, he wants to preach about you, he wants to preach about you, to preach about him. That's the reason he has made you to stay and he has given a life in your life. He's making you live. உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி என் வாழ்க்கையிலே என்னை மரணம் அன்று மேற்கொள்ள முடியாது என்றால் இன்று மட்டும் எப்படி மேற்கொள்ள முடியும்? காரணம், நான் தேவனால் கழுவப்பட்டிருக்கிறேன், ரத்தத்தினால் நான் முழுவதுமாக தோய்த்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். I've been washed in his blood, I've been cleansed by his word. Then how can this death can prevail me? Because the great, mighty, terrible God is along with me, standing next to me. என்னோடு இருந்து என்னை பராமரிக்கிற என்னுடைய பராக்கிரமசாலியான பயங்கரமான தேவனோடு இருந்து கொண்டிருக்கிறார். எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எரேமியா 17:18. Jeremiah chapter 17 verse 18. நான் வெட்கப்படாமல் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் வெட்கப்படுவார்களாக, நான் கலங்காமல் அவர்கள் கலங்குவார்களாக, தேவரீர் தீங்கு நாளை அவர்கள் மேல் வரப்பண்ணி இரட்டிப்பான நொறுக்குதலால் அவர்களை நொறுக்கும். Let them be confounded that persecute me. Let not me be confounded. Let them be dismayed, but let not be dismayed. Bring upon the day of evil and destroy them with double destruction. இரண்டு விதமான நொறுக்குதலால். என்னுடைய வாழ்க்கையிலே அநேகர் என்னுடைய வேலையை பறித்துக் கொண்டார்கள், என்னுடைய வருமானத்தை பறித்துக் கொண்டார்கள், என்னுடைய சூழ்நிலை எல்லாம் பறித்துக் கொண்டபோது நான் தேவனை நோக்கி நான் விண்ணப்பித்த ஒரு காரியம், ஆண்டவரே என்னிடத்தில் எல்லாம் பிடுங்கப்பட்டது, நீர் பார்த்து அன்று சரி செய்யும் என்று நான் சொன்ன பொழுது, உன் கண் காணும் அதை நீ பார்ப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் கர்த்தர் என்னை உயர உயர எடுத்து சொல்லும்போது அவருடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் 2 மடங்காய் நொறுக்கி போட்டதை நான் அறிவேன். People who have taken my life, my job, my work, my earnings and my financial everything. When I happen to see all the thing in my life, when I prayed to God and I asked God, this is what happened to me. Lord, you be the judge and you judge it. And when God has raised me and as I see myself going up and up and up, and I could see them how they are being tormented and tortured. Because this is what God's promise. If you stay so firm in the God's word, he will save you. He will just make it very, very practical. He will just gonna put all the grace and all the mercy around you to save you. அதை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் உங்களை சுற்றி இருப்பதனாலே நீங்கள் காப்பாற்றப்பட்டு, நீங்கள் உயிரோடு இருக்கப்பட்டு, நீங்கள் இன்னும் உன்னதமான ஆசீர்வாதங்கள் நிறைக்கப்பட்டு, நீங்கள் இன்னும் உயர உயர எழும்பி பிரகாசமடைபடி செய்வார் கர்த்தர். This is what he has promised. This is what he has kept up so long in everybody's life, in your life, in my life. அவர் வாக்கு பண்ணினதை அவர் என்றும் என்றும் மாறாத காப்பாற்றிக் கொண்டிருக்கிற தேவன் இன்னும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். தேவன் வல்லமையுள்ள காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். Your eyes are watching it. உங்கள் கண் காணும். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படியா கூறப்பட்டிருக்கிறது, விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற அனைவரும் வெட்கப்பட்டு லட்சை அடைந்து ஏகமாய் கலங்கி போவார்கள். Isaiah chapter 45 verse 16. They shall be ashamed and also confounded, all of them. They shall go to confusion together, that they are makers of idols. பல வருடங்களுக்கு முன்பதாக என்னுடைய நண்பர் ஒருவருடைய வீட்டுக்கு நான் சென்ற பொழுது அவருடைய தகப்பனார் ஒரு அச்சிலே ஒரு சாணத்தை வைத்து ஒரு உருவத்தை செய்து கொண்டிருந்தார். Many years before, when I happened to be in my friend's house in a village, I could see his father taking a dye and just fixing the dye with some cow dung, and he is creating an idol over there. இப்படியா நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நண்பரிடத்தில் கேட்டேன், என்ன பண்றாரு உங்க அப்பா நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் சொன்ன ஒரு விஷயம், என்னுடைய தகப்பனார் ஒரு உருவத்தை செய்து கொண்டிருக்கிறார், எங்களுடைய ஒரு தெய்வத்தை செய்து கொண்டிருக்கிறார். He said, my father is making his God in an idol form. I asked, why is that he has to make that in cow dung? எதற்காக அவர் இந்த மாட்டு சாணத்தை கொண்டு செய்ய வேண்டும் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்போ அவங்க சொன்ன ஒரு விஷயம், இது நாங்க ஒரு இதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம்,
இதை நெருப்புல போட்டு எரிச்சிருவோம். ஏன்னா அதுக்கப்புறம் நாங்க புதுசா என்ன பண்ணுவோம், ஒரு சிலையை வச்சிருவோம். We will burn this, and after that we will just keep an idol which is made out of clay, களிமண்ல பண்ணது. அப்போ நான் கேட்ட காரியம், எதுக்கு அதை பண்ணணும், எதுக்கு அதை எரிக்கணும், எதுக்கு அதை திருப்பி கொண்டாந்து வைக்கணும்னு கேட்டப்போ, இதெல்லாம் எங்களுக்கு வழக்கம், நாங்க செய்யறோம். All this we do just because it's a customary we do. So my question was there, why they have to make it? And I was a little disturbed because I don't know whether they'll give a right reply if I ask his father. அவருடைய தகப்பனாரிடத்துல இந்த கேள்வி கேட்டேன்னா எனக்கு சரியான பதில் வருமா இல்லைன்னு ஒரு பயம் இருந்தது. சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் கேட்டேன், அங்கிள் என்ன அங்கிள் நீங்க ஒரு விஷயம் பண்ணீங்க, எனக்கு டவுட்டா, எனக்கு சின்ன டவுட், பிகாஸ் எனக்கு தெரியல, நான் கேட்கட்டுமா? I asked him and he said yes, சொல்லுப்பா என்ன விஷயம். இப்போ நீங்க பண்ணீங்களே இதனால என்ன பிரயோஜனம், எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? எங்களுடைய மூதாதையர் எங்களுக்கு சொல்லி கொடுத்து நாங்க பின்பற்றுறோம், இது ஏன் பண்றாங்கன்னு தெரியாது. எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்து இதை வருஷம் மறக்காத பண்ணுன்னு சொன்னாரு, நானும் பண்ணிட்டு இருக்கிறேன். இது என் பிள்ளைக்கும் சொல்லி கொடுப்பேன், அவனும் பண்ணுவான், அவனுடைய பேர பிள்ளையும் பண்ணுவான். This is the only answer which has been given. My dad has taught me this, and today I am doing it, and tomorrow my son will do it, and my son will teach his son. My grandson will also follow this. இன்று எதற்கு செய்கிறோம், எதற்கு அதை நாம் பின்பற்றுறோம் என்று தெரியாமல் நாம் பண்ணி கொண்டிருக்கிறோம். We don't know why we do it. Sometimes we don't know why we have to do it. We don't even know and ask questions. But here the word of God says, a great prophet Isaiah happens to say in his book, he writes like this. ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி ஏசாயா அவருடைய புத்தகத்தை எழுதுகிற காலத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற அனைவரும் வெட்கப்பட்டு லட்சியடைந்து ஏகமாய் கலங்கி போவார்கள். They shall be ashamed of also confounded, all of them, that they shall go to confusion together, that they are makers of idols. Today, if you can see, our idol has become our phone, our idol has become our laptops, our idol has become our computers, our idol has become our time-killing games and time-killing conversations and time-killing works that we don't realize it's an idol. நம்முடைய வேலையை காட்டிலும், வேலையை தவிர, அது குடும்பத்திலோ மற்ற நம்முடைய வருமானத்துக்காக செய்யக்கூடிய வேலைகளை தவிர மற்ற எந்த காரியங்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுத்தாலும் அது விக்கிரமாக கருதப்படும். Whatever that we give priority to any work apart from our bread earning, apart from our family, which we happen to prioritize, it becomes an idol in our life. So when we create an idol, what is going to happen in our life? They shall go to confusion together, the makers of idols. They shall be ashamed and confounded of all of them. விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற, அவர்களை சேவிக்கிற, அவர்களை வணங்குகிற அந்த நேரங்களையும் காலங்களையும் அவர்களுக்கு செலவு செய்கிற அவர்கள் வெட்கப்பட்டு லட்சியடைந்து ஏகமாய் கலங்கி போவார்கள். God's word is so powerful today, because if you can see in the northern India, in the southern India, many people have chose that life, how their life is right now. We do not know whether they still exist. Everyone is departed one by one after the other. அதை சேவிக்கிற, அதை வணங்குகிறவர்கள் தேவனை மறந்து போனார்கள், தேவனுடைய கோபாக்கணைக்கு ஆளாகிறார்கள். இன்னும் அதிகமாக பார்க்கும் பொழுது ஒரு நாள் போக போக அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். இன்று கடவுள் கொடுக்கிற ஒரு பெரிதான ஒரு வார்த்தை இந்த வார்த்தையா இருக்கிறபடியினாலே கர்த்தர் நம்மோடு செய்ய தூண்டுகிற ஒரு காரியம் இப்படியா இருக்கிறது. The God is a wonderful God who happens to do everything in our life. Today we need to know where that we stand and what that we do, because sometimes we fail in this pandemic situation, that we need to serve the true God and spend some time along with him and be along with him and to do something which we can do as a favor to him. அவரை திருப்திப்படுத்தும்படியாய், அவரை மகிழ்விக்கும்படியாய் நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் அவருக்கு நாம் சமர்ப்பிக்கும் பொழுது அவர் பார்த்து இன்னும் அதிகமான காரணம் வாழ்க்கையில். What is the thing that we're going to get from him? We're going to get the cure, the deliverance, the blessing, the bread earning, the financial situation solving, and all is that we expect a peaceful and a happy life. சமாதானம், சந்தோஷம், நம்முடைய வருவாய்கள், நம்முடைய பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுதலை, நம்முடைய சூழ்நிலையிலிருந்து விடுதலை, வியாதிகளிலிருந்தும் கொள்ளைகளிலிருந்து விடுதலையாக நாம் பெறுவதை கர்த்தர் செய்திருக்கிறோம். ஏனென்றால் அவர் நிச்சயமாக ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிறார். He fights our wars because he is a terrible God who is a mighty God. He fights in all situations. But all that we need to do is only to look onto him, cling onto him, follow him. நாம் இவ்வளவு விஷயங்களை கேட்ட பிறகு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவரை கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும், அவரை நாம் சேவிக்க வேண்டும், வணங்க வேண்டும் என்பதே. கர்த்தர் தாமே இந்த இரவிலே உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பெரிதான காரியங்களை உங்களோடு செய்வார், வல்லமையுள்ள காரியங்களை உங்களுக்கு செய்வார்.
இன்னும் ஆசீர்வாதமான காரியங்களுக்கு செய்வார். கண்களை மூடி யாரும் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். நமது மத்தியில் இருக்கக்கூடிய அருமை சகோதரி மேரி மனோகர் அவர்கள் முன் வந்து ஜெபித்து முடித்துக் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I request Sister Mary Manohar to come forward and to the closing prayer for now. அன்புலே சுசாமி உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தர், சிம்ஹாசனத்தில் வீற்றிருக்கிறவர், இரக்கத்தின் தேவன், மனதுருகின்ற தகப்பன், ஆற்றி தேற்றுகின்ற தாய். அப்பா, இந்த இரவு நேரத்துல சுவாமி உங்களுடைய சமூகத்துல அமர்ந்திருந்து உங்களுடைய வார்த்தைகளை கேட்க நீர் கொடுத்திருக்கிறதான இந்த கிருபைக்கும் தயவுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலே அநேகர் மறிக்கின்ற தருவாயிலே அப்பா எங்களை ஜீவனோடு தகப்பனே வைத்து உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்க அவைகளை உட்கொள்ள நீர் உதவி செய்ததுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. அப்பா, எங்களுக்குள்ள பலனாய் நீர் இருப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீர் செய்கின்ற எல்லா காரியமும் மிக பெரிய பயங்கரமான காரியங்கள் சுவாமி. ஐயா, நீர் ஒரு பொழுது கூட ஏசப்பா நீர் எங்களை மறந்து போகவில்லை சுவாமி. நீர் ஒரு பொழுது கூட நீர் எங்களை தள்ளி விடவில்லை ராஜா. அப்பா, நீர் இரக்கத்தோடு நீர் எங்களை கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி சாமி ராஜா. தகப்பனே, இந்த நாளிலே ராஜா இந்த வார்த்தையை கொண்டு வந்ததான தகப்பனே ஹல்லேலூயா பிரதரையும் அவர்கள் ஃபேமிலியும் உடைய கருத்துல தருகிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தை ஆண்டவரே அநேகருக்கு ஆண்டவரே பலனூட்டுகின்ற வார்த்தையாய் இருக்கிறது சுவாமி. அநேகருடைய உள்ளத்துல இவைகள் கிரிய செய்கிறது சுவாமி. உடைய மகனே அப்பா நீர் உயர்த்தி ஆண்டவரே உடைய காரியத்திற்காய் மேலும் நீர் பயன்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் அவர்களை சந்திக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் சுவாமி. ஏற்ற காலத்துல ஏற்ற காரியங்களை ஆண்டவரே அவர்களுக்கு நடக்க கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டும்படிக்கு ஜெபிக்கிறேன் தகப்பனே. உடைய ஞானத்தினாலே ஏசப்பா நீர் அவர்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லா விதமான இருள்களையும் நீக்கி தகப்பனுடைய ஒளிக்குள்ளாக ஐயா நீர் அவர்களை வைத்ததுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா. அப்பா, ஆண்டி, பிரதர், வைஃப், ஆண்டவரே, சிஸ்டர் எல்லாரையும் ஆண்டவருடைய கரத்துல தருகிறேன் சுவாமி. அப்பா, நீர்தாமே அவர்களை சுவாமி உம்முடைய ரத்த கோட்டைகளை மறைத்து காத்துக்கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நோக்கம் அவர் வாழ்விலே நடக்கட்டும் சுவாமி ராஜா. ஆண்டவரே, இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி இன்னும் அநேகருக்கு ஆண்டவரே சென்று அப்பா சேர நீர் உதவி செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன். நீர் வாசல்களை திறந்து தரும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அநேக ஆத்மாக்கள் ஆதாயப்பட கர்த்தாவே நீர் உதவி பாராட்டும்படிக்கு ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே அப்பா கலந்து கொண்டு ஒவ்வொரு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள், இந்த டெலிவரி மினிஸ்ட்ரியின் குடும்பத்தின் பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களும் ஐயா நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். அவர்கள் தேவை எதுவா இருந்தாலும் நீ சந்திக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, வாழ்க்கைகள் ஆண்டவரே வாழ்விலை நீ செய்து கொண்டிருக்கிறதான எல்லா விதமான அதிசயங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. உயர்த்தும் சுவாமி, உயர்த்தும் தகப்பனே. அப்பா, பினான்சியலா அவர்களை உயர்த்தும் ஆண்டவரே. என்ன விதமான ப்ராவிஷன்ஸ் இருந்தாலும் அவைகளை நீர் சந்தித்து அவர்களுக்கு தரும்படிக்கு ஜெபிக்கிறேன் இசப்பா. அவருடைய வீட்டிலே சமாதானம் தங்கியிருக்கட்டும் சுவாமி ராஜா. நன்றி 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 தகப்பனே ராஜா. இந்த இரவு நேரத்திலே கூட சுவாமி ராஜா உங்களுடைய மெல்லிய சத்தத்தை கேட்கக்கூடியதான ஆண்டவரே அந்த கிருபை நீரை எங்களுக்கு தந்திருக்கீங்க ஏசப்பா. காதுள்ளவன் ஆண்டவரை கேட்க கடவான் என்று சொன்னது போல உங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவரே எல்லா காதுகளும் திறந்திருக்கும், எல்லா இருதயங்களின் கதவுகளும் திறந்திருக்கும், கண்கள் ஆண்டவரை திறந்திருக்கும். கர்த்தாவே உதவி செய்து கர்த்தாவே அவர்கள் ஏற்றுக்கொண்ட வாழ்விலை காரியம் ஆண்டவரே வாய்க்க செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலே கலந்து கொள்ள முடியாதவர்களை அனைவரும் கருத்துல தருகிறேன் ராஜா. அப்பா, நீர்தாமே சுவாமி அவர்களுக்கு என்ன தடையா இருந்தாலும் அவர்கள் எடுத்துப்பட்டு வர நாட்களிலே கலந்து கொள்ள நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த உலகத்துல நிறைய பேர் மரித்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. அப்பா, நீர் அவர்களை நீர் ஆண்டவரே அந்த ஆத்மாக்கள் வீண் போகாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நேரத்துல கூட சாமி உலகம் எங்கிலும், எங்க தேசத்திலும், எங்க நாட்டிலும் ஆண்டவரே, என்னுடைய ஸ்டேட்டிலும், எங்க பக்கத்து தெருவுல கூட ஏசப்பா யாரெல்லாம் இந்த கோவிட்னால அஃபெக்ட் ஆகி ஹோம் குவாரண்டைன், ஹாஸ்பிட்டல்ஸ், ICUs மற்றும் அநேக இடங்களில் ஆண்டவரே ஆம்புலன்ஸ்குள்ளவே ரோட்டிலேயே காருங்கள்ல ஆண்டவரே பல இடத்துல ஏசப்பா உடைய பிள்ளைகள் ஆக்சிஜன் சிலிண்டர்களை மாட்டிக்கொண்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏசையா. அப்பா, உணவும் இல்லாமல் தண்ணீரும் இல்லாமல் ஆண்டவரே அவர்களை பார்க்க ஆட்கள் இல்லாமல் ஆண்டவரே மருந்துகள் இல்லாதபடி ஆண்டவரே ரொம்ப தவிக்கிறாங்க ஏசப்பா. நீர் இரக்கம் பாராட்டுங்க தகப்பனே. அப்பா ப்ளீஸ் ஏசப்பா. அப்பா, இந்த பூமியே ஆண்டவரே ஒரு கல்றையா மாறிடுச்சுன்னா உங்களை யாரு ஏசப்பா துதிப்பா ஆண்டவரே. நீர் மனம் இறங்குங்க டாடி. உங்களால சுட்டரிக்க கூடும் ஏசப்பா ஆண்டவரே. இந்த உலகமே தாங்கள் செய்த பாவங்களை அறிக்கையிட்டு உபவாசத்தோடு தன்னுடைய பாவத்திற்காக அழும் பொழுது நீர்
நீர் அவர் மீது மனமிறங்குவீர் என்று நீர் சொல்கிறீரே ஏசப்பா. எப்படி யோனாவை ஆண்டவர் நினைவே பட்டணத்துக்கு அனுப்பி அந்த ஜனங்களை நீர் மீட்டீரோ, அதன் போலவே ஏசப்பா இன்றைய தினத்திலே நிறைய யோனாக்கள் இருக்கிறார்கள் சுவாமி, நிறைய மோசேக்கள் இருக்கிறார்கள் சுவாமி, நிறைய ஆபிரகாம்கள் இருக்கிறார்கள் சுவாமி. அப்ப நிறைய ஜனங்கள் இவர்களுக்காக இன்டர்சீட் பண்ணி ஜெபிக்க நிறைய ஜனங்கள் இருக்காங்க ஆண்டவரே. ஐயா நீர் அவர்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறேன். சிறு சிறு பிள்ளைகள் எல்லாம் ஐயா அவர்கள் ஜெபிக்கின்றன தகப்பனே. அப்பா நீர் அவர்களை கேட்டு ஆண்டவரே நீர் கொடுத்து கொண்டிருக்கிற பதிலுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், போற்றுகிறேன் ஆண்டவரே. உம்மால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை தகப்பனே. அப்பா செத்து போன லாசரு உயிர்த்தெழ வைக்க முடியும்னா ஏசப்பா, இந்த ஆக்சிஜன் இல்லாமல் ஆண்டவரே அந்த மரண தருவாயில நிற்கிறவர்களுக்கு உம்மால சுகம் கொடுக்க முடியாதா டாடி? நிச்சயமா உங்களால எல்லாமே கூடும், நாங்க விசுவாசிக்கிறோம் டாடி. அப்பா உதவி செய்யுங்க டாடி, பிளீஸ் மனம் இறங்குங்கப்பா. அவங்க கதறல பாருங்க டாடி, கையில காசு இல்லாம அவஸ்தைப்படுறாங்க டாடி. அப்பா கைவிட்டுறாதீங்க, நீங்க தேவன் என்று நீங்க அவங்களுக்கு காட்டுங்க ஏசப்பா. ஒரு சான்ஸ் தாங்க டாடி, அவங்க உங்களுக்கு சாட்சியா நிக்கட்டும் அப்பா. உங்களுடைய அன்பை ருசிக்க உதவி செய் டாடி, பிளீஸ் பா, பிளீஸ் பா. உங்களை விட இந்த உலகத்துல எங்களை புரிஞ்சு கொள்வ யாருமே இல்லப்பா. அப்பா நீர் என்னை படைத்தவர் டாடி, எங்களுக்கு என்ன, நாங்க இமோஷனலா பேலன்ஸ்டா இல்ல என்ன வீக்னஸஸ் எங்க இருக்குன்னு அறிகிற ஒரே பர்சன் நீர் ஒருவர் மாத்திரம்தான் டாடி. அநேகர் அந்த வீக்னஸை வச்சு அவங்க ஆண்டவரே அதை வச்சு விளையாடலாம், ஆனா நீங்களோ நீர் இரக்கம் பாராட்டுகிறீர் ஐயா. அப்ப உங்களுடைய உள்ளங்கருத்துக்கள் நீர் எங்களை ஏந்துகிறீர் ஆண்டவரே, உங்களுடைய வல்ல கருத்துக்களை அடங்கியிருக்க சொல்லியிருக்கிறீர் டாடி. ஏசப்பா இந்த இரவு நேரத்துல கூட சுவாமி என் தேசத்துல உங்களுடைய சமாதானம் தங்கியிருக்கட்டும், உங்க சுகமாக்குகின்ற வல்லமை புறப்பட்டு போகட்டும் ஆவியானவரே. ஒவ்வொரு உள்ளத்துல ஐயா நீர் அக்கினியா எரிந்து ஆண்டவரே அந்த உடம்புல இருக்கிற எல்லா இன்ஃபெக்ஷன் சுட்டரிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்போ உண்மை நம்பி சார்ந்து வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளையின் நிலக்காதல் வாசல் மீதும், அவர்கள் சிறுசின் மீதும், அவர்கள் வீட்டின் மீதும், அந்த பிள்ளைகளின் மீதும் உடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ராஜா. அப்பா அவர்களுடைய ரத்தத்தினாலே கன்சீல் பண்ணி பாதுகாத்தருளும் சுவாமி. ஆண்டவரே அவர்கள் கைவிடாமல் நீர் வழிநடத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எல்லா விதமான அடிக்ஷன் இருந்தும், எல்லா விதமான பிசாசின் கட்டிலிருந்தும், எல்லா விதமான அந்தகார கிரியையிலிருந்தும் நசரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல நாங்கள் அவர்களை விடுவிக்கிறோம் தகப்பனே. இந்த இரவு நேரத்தில் நீர் ஒரு அதிசயத்தை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். நாம மாத்திரம் மகிமைப்படட்டும், எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம் இசையா. உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்திக்கிறோம் தகப்பனே. உங்களுடைய நாம மாத்திரமே மகிமை ஆண்டவரே அடையட்டும் அப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமை நாமத்துக்கு ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வேண்டுதல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய தேவைகளையும் நம்முடைய சூழ்நிலையும் கர்த்தர் அறிவார். நம்மை பாதுகாப்பார், நம்மை ரட்சிப்பார். நாம் ஜெபித்த அனைத்து சுகவீனமா இருக்கிற நபர்களுக்காகவும், இந்த தேசத்திற்காகவும், பிணியாளிகளுக்காகவும், கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்காகவும் கர்த்தர் இறங்கி மனதுருகி அவர்களை பாதுகாப்பார் என்று விசுவாசிப்போம். சேர்ந்து கர்த்தரை மையப்படுத்தும்படியாக நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. Benediction, ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த நாளில கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தோடு இருக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து பலப்படுத்தி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஞாயிற்றுக்கிழமை சண்டே சர்வீஸ், ஓய்வு நாள் சர்வீஸ் கர்த்தர் நம் அனைவரும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவரை சேவிக்கும்படியாக, வணங்கும்படியாக, துதிக்கும்படியாக. கர்த்தர் நம்முடைய பாதுகாப்பை பார்த்துக் கொள்வார், பலத்தையும் சுகத்தையும் கட்டளையிடுவார். இன்னும் அதிகமான காரியங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். விசுவாசத்துடன் நாம் கலந்து சொல்வோம். The God is going to do all that we ask in his name, and God is a wonderful, mighty, terrible God. He's going to do everything what we need and require. The peace, the salvation, the happiness, the cure, the deliverance he's going to provide to you and your family. உங்களுடைய குடும்பத்திற்கும் கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வாராக. ஆமென். இன்று இரவு 8 மணிக்கு எங்களோடு சேர்ந்து இந்த அறலை
கலந்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நாளை இரவு சரியாக 8 மணிக்கு நாம் ஒன்று சேர்ந்து இந்த 1.5 மணி நேரம் கர்த்தருக்கு என்று நாம் அவர் பாதபடியிலே நாம் செலவு செய்வோம். Let's spend 1.5 hours in his presence even tomorrow at 8 o'clock in the night. Thank you all. God bless you. God be with you. Stay blessed. God take good care of you. Amen. Thank you. Thank you, brother. Thank you, sister. Thank you, brother. Thank you so much. Thank you, God bless sister. Thank you, Amma. Thank you. Thank you. God be with you. Thank you. Thank you, sister. Thank you, everyone. Thank you, brother. Thank you. Have a good night.